இலையிடம் சிக்கி தவிக்கும் தாமரை. தமிழக சட்டமன்ற தேர்தல் கூட்டணி விஷயத்துல இலை கட்சி கிட்ட மாட்டிக்கிட்டு திணறுதான் தாமரை கட்சி. கெஞ்சி பார்த்தாலும் மிஞ்சி பார்த்தாலும் எதுக்கும் மசிஞ்சு கொடுக்க மாற்றாரா சேலத்துக்காரரு. தொகுதி பங்கீடு விஷயத்துல தன்னோட நிலைப்பாட்டுல இருந்து ஒரு படி கூட இறங்கி வர மாற்றாரா. இலை கட்சி தலைவரை தாமரை கட்சி சாணக்கியரு 2வது தடவையா டெல்லிக்கு கூப்பிட்டு பேசியும் பிரயோஜனம் இல்லையா. நான் சொன்னதுதான், அதுல மாற்றம் இல்லைன்னு விடாப்பிடியா நிக்கிறாராம் இலைக்காரரு. அதாவது மொத்தமா சில தொகுதிகளை தாமரை கிட்ட கொடுத்துறதாவும் அத அவங்க எப்படி பிரிக்கணுமோ அப்படி பிரிச்சுக்கிட்டோம்னு சொல்றாராம் இலை தலைவர். ஆனா எங்களுக்கு வேண்டியதை கொடுத்துட்டு மத்தவங்களை நீங்க டீல் பண்ணுங்கன்னு சொல்லுதான் தாமரை கட்சி. அதெல்லாம் வேலைக்காகாதுன்னு மறுபடியும் சொல்லிட்டு வந்துட்டாராம் சேலத்துக்காரரு. அதனால அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்கிறதுக்காக குக்கரையும் மாம்பழத்தையும் டெல்லிக்கு கூப்பிட்டு இருக்காராம் தாமரை சாணக்கியர். தமிழ்நாட்டுல நம்மள வச்சுதான் அவங்களுக்கு லாபமே தவிர அவங்களால நமக்கு பெருசா லாபம் ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே இருந்த சிறுபான்மை மக்களோட வாக்குகள் எதிர்த்தரப்புக்கு போனதுதான் மிச்சம். அதனால தாமரைக்கு தேவைக்கு அதிகமா தண்ணி ஊத்த வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறது தான் இலை தலைமையோட எண்ணமா. ஆளுங்கட்சி மேல மக்களுக்கு இருக்கிற அதிருப்தியால தாமரை இல்லாம தனியாவே ஜெயிக்க முடியும்னு நம்புறாராம் இலைக்காரரு. சுத்தி இருக்கிற சிலரோட அழுத்தம் காரணமாதான் இந்த கூட்டணிக்கே ஒத்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தாமரை கட்சியோட சேர்ந்து இருக்கிறத விட சேராம இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது சேலத்துக்காரரோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்றாங்க அந்த இடத்துக்கு நெருக்கமானவங்க. எது எப்படியோ இலை கூட்டணியில தொடரணும்னா சேலத்துக்காரரு சொல்றதை ஏத்துக்கிறத தவிர வேற வழி இல்ல அப்படிங்கிற விஷயத்த மாம்பழத்துக்கும் குக்கருக்கும் தெளிவா எடுத்து சொல்லிடுவாரா டெல்லிக்காரரு. அவங்க அதை ஏத்துக்கிறத பொறுத்து தொகுதி பங்கீடு தொடர்பா அறிக்கை வெளியாகும்னு சொல்றாங்க இந்த விஷயத்த க்ளோஸா ஃபாலோ பண்றவங்க.